இந்த தத்துவம் பேசுறானுங்கல்ல, அதாவது இந்த இடதுசாரி தத்துவம்ங்கிறதுல பெண்ணிய சுதந்திரம்ங்கிற ஒரு கான்செப்ட்ல இவங்க ஒன்று பேசிட்டு அலைகிறாங்கல்ல, இது பெண்ணியமா? இதை நம்ம எவ்வளவு முறை விமர்சிச்சிருக்கோம். பெண்கள்ல வந்து நம்ம வந்து உங்களோட ஜாப்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, உங்க வேலை வாய்ப்புல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, உங்களுக்குன்னு இப்போ ஒரு அத்லெட்டா இருப்பாங்க, அவங்களுக்கு அத்லெட்டிக் இதுல வந்து ஹெல்ப் பண்றதோ இல்லை அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதோ அவங்களுக்கு துணை நிற்கிறதோ அது பெண்ணியம். இப்போ எத்தனை பேர் வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு கணவருடைய தயவும் கணவருடைய உதவியின் அடிப்படையில அவங்க வந்து பெரிய பெரிய இடத்துக்கு எக்ஸாம்ஸ் எழுதி போயிட்டு கவர்மெண்ட் இருக்காங்க, ஐஏஎஸ் ஆனவங்க இருக்காங்க. அப்ப இதுதான் பெண்ணியம். குடும்ப சூழல் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த குடும்ப இது மட்டும் இல்லாமல் அவங்களோட அடுத்த கட்ட வரையறையும் உருவாக்கி கொள்ளுதல், அவங்களுக்கான ஒரு இடத்த சமூகத்துல நிலைநாட்டி கொள்ளுதல்ங்கிறது தான் பெண்ணியம். அதற்காக குடும்பத்தை விட்டு வெளியில வர்றதுதான் பெண்ணியம்ங்கிறது முட்டாள்தனம். அந்த சமத்துவம் இருக்காங்கிறதா பார்க்கப்படணும். பெண்கள் இல்லப்பா நீ வந்து எனக்கு வந்து நீ எப்பவுமே வந்து கிச்சன்ல தான் வேலை செய்யணும், எனக்கு நீ வந்து பணிவிடை செய்யறதுக்கு மட்டும்தான் நீ மத்த வேற எந்த வேலையும் நீ செய்யக்கூடாது அப்படின்னா தான் அங்க அடிமைத்தனம் இருக்குங்கிறது பொருள். தமிழ் சமூகம் மாதிரியான ஒரு முற்போக்கு சிந்தனை கொண்ட சமூகத்திடம் இந்த அடிமைத்தனம் காலத்துக்கும் எங்கேயுமே இருந்ததில்லை. அதுக்கு நம்ம பல எடுத்துக்காட்டுகளை சொல்லணும். சங்க காலம் தொட்டே நம்ம வந்து எத்தனை பெண்பார் புலவர்களை நம்ம எடுத்துக்காட்டு காட்ட முடியும், பெண் வீரர்களை நம்ம காட்ட முடியும், பெண் ராணிகளை நம்ம காட்ட முடியும். தோழிகள் வந்து தூது போகும்பொழுது அவங்க எவ்வளவு தைரியமா போயிருக்காங்கன்னு இருக்கு. நற்றாய் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லு இருக்கு. அதுக்கு நற்றாய் அப்படின்னா என்னன்னா, இப்ப என்ன என் பெண்ணு என்ன தப்பு பண்ணிட்டா, அவனுக்கு பிடிச்சவங்களோட போயிட்டா, இப்ப என்ன அந்த பையனுக்கு அவன் நல்லா தானே இருக்கா, அவன் பொண்ணை பாத்துக்க மாட்டானான்னு சொல்லி பேசி சேர்த்து வைக்கிறாங்களே அவங்கள நற்றாய் நல்ல தாய் அப்படின்னு சொல்லி சங்க இலக்கியம் வரைய இருக்குது. அந்த அளவுக்கு முற்போக்கான சிந்தனை கொண்ட தமிழ் சமூகம். இந்த மாதிரியான தமிழ் சமூகத்துல நீ வந்து திரும்ப திரும்ப வந்து பெண்கள் அடிமையா இருக்கிறாங்க, பெண் ஏன் அடிமையானால் புத்தகத்தை எழுதுறது, அதுவே ஒரு டிப்பி புத்தகம், அதுவே அடுத்தவனை பார்த்து காப்பீடு எழுதுற புத்தகம். ஆனா இது எழுதும்போது என்ன ஆகும்னா, பெண் ஏன் அடிமையானாலும் சொல்லும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா பெண்கள் அடிமையா இருக்கிறாங்க போல அப்படிங்கிற ஒரு உளவியல் வந்து தமிழ் சமூகத்துல வருதுல்ல. சரி, இந்த நெரேட்டிவ் செட் பண்ணி இவங்க அப்படி என்ன பெண்கள் லிபரேட் ஆகி எத்தனை பெண்ணியவாதிகள் வந்து கலெக்டர் ஆகுமோ, எத்தனை பெண்ணியவாதிகள் டாக்டராகவும் ஆயிருக்காங்க நீங்க பாருங்க. அந்த பெண்கள்ட்ட கேளுங்க, உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவியாக இருந்த ஆண்கள் யாராருன்னு கேளுங்க. எங்க அப்பாவை சொல்லுவாங்க, அவங்க அண்ணனை சொல்லுவாங்க, அவங்க தம்பியை சொல்லுவாங்க, உறவுகளை சொல்லுவாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அடிப்படையிலே இவங்க வந்து இந்த பெண்ணியம்ங்கிறத வந்து எப்படி மாத்திட்டாங்க அப்படின்னா, கல்யாணம் பண்ணிக்காத, பல பேரோட போகணும், நான் வந்து கல்யாணம் ஒரு தாலிங்கிற ஒரு அடிமைத்தனத்தை கட்டி வந்து அடிமைப்படுத்திடுறான், அவனுக்கானவன்னு சொல்லிடுறான். இதை இனி எதிர்த்து பேசி ஆகணும். எதிர்த்துனா எப்படிங்க செயல்படுறதுன்னா, என் கூட படு. இதுதான் இவங்க பெண்ணியம். கல்யாணம் இருக்க பொண்ணு அதுகிட்ட போயிட்டு தாலி ஒரு அடிமை சின்னம், தாலி கட்டி உன் கணவன் வந்து உரிமை கொண்டாடிக்கிறான் அப்படின்னா ஒருத்தன் இதை போய் பேசுறானா அவனை செருப்பு கட்டி அடிக்க வேணாம். அவன் அடுத்து என்ன சொல்ல வரான், என் கூட படுங்கிறான். ஹஸ்பண்டோட படுக்கிறது அடிமைத்தனங்க. கழுத்துல தாலி கட்டிட்டாங்க, தாலி கட்டி அடிமையாக்கி படுக்கிறானா, அப்படிலாம் படுக்க கூடாது. நீங்க வந்து எப்படின்னா எல்லாரோடையும் படுக்கணும். அப்பதான் வந்து பெண்ணிய புரட்சி. பொது உடைமையா